நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜூலை 15ஆம் தேதி ஒரு மிக முக்கியமான ஒரு தினம், வேர்ல்டு யூத் ஸ்கில் டே, அதாவது இளையோர் திறன்களுக்கான ஒரு தினம். இந்த தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது? இந்த தினத்தினுடைய நோக்கங்கள் என்ன? இந்த தினம் எப்படி பின்பற்றப்படுகிறது? இதை நாம் புரிந்து கொண்டால் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் எவ்வளவு முக்கியமானது என்பது நமக்கு தெரியும். இன்றைக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால், இப்பொழுது தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. நான் முதல்வன் என்கிற திட்டம். ஒவ்வொரு துறை சார்ந்தும் இளைஞர்களுக்கு அவர்களுடைய ஸ்கில், அவர்களுடைய திறனை மேம்படுத்துவதற்காக ஒரு 100 நாட்களுக்கான பயிற்சியை வெவ்வேறு துறை சார்ந்து பல்வேறு நிறுவனங்களுடன் இணைந்து அரசே அதற்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு இந்தியாவிலேயே முதலாக இந்த 100 நாள் பயிற்சி ஒவ்வொரு துறை சார்ந்தும் நடத்தி கொண்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். இன்னும் சொல்லப்போனால் சில லட்சம் இளைஞர்கள் அந்த பயிற்சி பெற்ற பிறகு வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் நம் முன்னால் வைக்கப்படுகின்றன. இதுதான் இந்த உலக இளைஞர் திறன் தினத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நோக்கம். இந்த தினம் 2014ஆம் ஆண்டு ஐநாவினுடைய பொது சபையில் இந்த தினம் அறிவிக்கப்பட்டது. அதாவது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இளையோர்களுக்கான திறன்களை மேம்படுத்துவதற்காக. ஏன் இப்படி ஒரு தினம் தேவைப்படுகிறது என்றால், ஒவ்வொரு 10 ஆண்டுகளிலும் பல புது புது துறைகள் இங்கு வருகின்றன, புது புது வேலைவாய்ப்புகள் உருவாகின்றன. நாம் அதாவது அந்த ஒரு மரபார்ந்த வேலைகள், மரபார்ந்த பயிற்சிகள் என்றால் பெரும்பாலும் கல்விக்கூடங்கள் இந்த மரபார்ந்த பயிற்சி முறைகளைத்தான் சார்ந்திருக்கின்றன. ஒரு 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 முக்கியமான டெவலப்மெண்ட் பொருளாதாரத்திலோ, இப்போ உதாரணத்திற்கு ஒரு காலத்தில் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி இங்கு ஒரு பெரிய அளவிற்கு ஒரு வேகம் பெற்றதை பார்த்தோம். உடனே நிறைய பேர் அதற்கான சிறப்பு பயிற்சிகளை பெற்று அவர்கள் சென்றார்கள். அதற்கு பிறகு அதை தாண்டி எத்தனையோ துறைகள் இப்பொழுது விரிவடைந்து விட்டன. கண்ணுக்கு தெரிகிற, கண்ணுக்கு தெரியாத துறைகள். நம்முடைய இளைஞர்கள் அவற்றிற்கு தங்களை தகுதிப்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அவர்கள் அந்தந்த துறைகளில் உடனடியான வேலைவாய்ப்புகளை பெற முடியும். அதற்காகத்தான் உலகம் முழுக்க, அதாவது யூத் எம்பவர்மெண்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, இளைஞர்களினுடைய சுயாதீனம் அல்லது அவர்களுக்கு அதிகாரம் அளித்தல், அந்த யூத் எம்பவர்மெண்ட் என்கிற அடிப்படையில் இளையோரை புதிய திறன்களை நோக்கி நாம் வலிமைப்படுத்துகிற போது அவர்கள் தங்களுக்கான வாய்ப்புகளை இன்னும் பெருக்கிக் கொள்வார்கள். இதற்காக உலகம் முழுக்க நிறைய கருத்தரங்குகள் நடத்தப்படுகின்றன. நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான புதிய திறன்களை பற்றிய தங்களுடைய தேவைகளை இளைஞர்கள் முன்னால் முன்வைக்கின்றன. பல்வேறு விதமான உரையாடல்கள் இளைஞர்களோடு நடத்தப்படுகின்றன. பல்வேறு பயிற்சிகள் தொடங்கப்படுகின்றன, வெவ்வேறு துறை சார்ந்த பயிற்சிகள். இவை எல்லாமே இந்த இளையோர் திறன்களுக்கான இந்த ஜூலை 15ஆம் தேதி உலகம் முழுக்க நடப்பதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய மிக முக்கியமாக நாம் இதில் இளைஞர்களுடைய ஒரு பங்கு அல்லது கவனம் இதில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், தங்களை சுற்றி என்ன புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன என்பதை பற்றி அவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். நாம் ஏதோ ஒரு படிப்பை படித்திருக்கிறோம், அதற்கேற்ற ஒரு வேலை கிடைத்துவிடும் என்கிற நம்பிக்கையை விட்டுவிட்டு, இந்த துறை இன்றைக்கு ஒரு எழுச்சி பெற்று வருகிறது, இந்த துறையை சார்ந்து நாம் ஒரு அடிப்படை தகுதிகளை, ஒரு திறனை உருவாக்கி கொண்டால் அந்த துறைக்குள் செல்லலாம் என்கிற மனநிலையோடு இதை அணுகினால் நிச்சயமாக அவர்களுக்கான எல்லா வாய்ப்புகளும் திறந்திருக்கின்றன. இந்த உலக இளையோர் அந்த திறன் மேம்பாட்டிற்கான இந்த தினத்தில் நாம் ஒவ்வொரு இளைஞர்களும் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி, நாம் ஏதாவது ஒரு துறையை கற்றுக்கொள்கிறோமா, ஏதாவது ஒன்றில் நம்மை புதிதாக புத்தாக்கம் செய்து கொள்கிறோமா என்பதுதான் இளைஞர்களால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அதுவே உங்களுக்கான பல புதிய பாதைகளை திறக்கும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லோரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லோரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு, டிடி, செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது?
ஏன் போடுறோம் அது? ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது. அங்கங்கே வயல்லேயே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த அருவா, கத்தி எதாவது இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கே ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை, இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க,
அதாவது சிறுநீரக பிரச்சனை. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல், மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்கே? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டில் ஜூலை 15 என்பது ஒரு பெரும் தலைவரின் பிறந்த நாள் என்பதை எல்லோரும் நினைவில் வைத்திருப்போம். செப்டம்பர் 15 அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த நாள் என்றால், ஜூலை 15 பெரும் தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த நாள். காமராஜர் மட்டுமல்ல, அதே நாளில்தான் தமிழ் கடல் மறைமலை அடிகளாரும் பிறந்திருக்கிறார். எனவே இருவரும் தலைவர்களினுடைய பிறந்த நாள் இந்த ஜூலை 15. குறிப்பாக காமராஜரினுடைய பணி இந்த மண்ணில் மிகப்பெரியதாக இருந்தது. குறிப்பாக கல்விக்கூடங்களை திறந்ததில் காமராஜருக்கு பெரும் பங்கு உண்டு. எப்போதும் ஒன்றை நாம் நினைவிலே கொள்ளலாம், தமிழ்நாட்டின் வரலாறு என்பதே கல்வி வரலாறு தான். கல்வி மறுக்கப்பட்டதும் அது மீட்டெடுக்கப்பட்டதும் தான் தமிழகத்தினுடைய அடிப்படையான வரலாறு. அதில் திராவிட இயக்கத்திற்கு மிக பெரும் பங்கு உண்டு. காமராஜர் கதர் அணிந்திருந்தவர், காங்கிரஸ்காரர் என்றாலும் அவரும் பெரியாரின் சீடர்களிலே ஒருவர்தான். அவர் அணிந்திருந்த கதர் சட்டை வெள்ளையாக இருக்கலாம், ஆனால் அதுவும் கருப்பு நிறத்தின் இன்னொரு வெளிப்பாடு. எனவே அன்றைக்கு அவர் பள்ளிகளை திறந்தார். இந்த இடத்திலே நாம் ஒன்றை தயங்காமல் சொல்ல வேண்டும். காமராஜர் பள்ளிக்கூடங்களை திறந்தார் என்றால் யார் மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்தார் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ராஜாஜி அவர்கள் 1937ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது 125 பள்ளிக்கூடங்களை மூடினார். அன்றைக்கு இருந்த பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கையே குறைவு. அதில் 125 பள்ளிக்கூடங்களை மூடினார். அதற்கு பிறகு காமராஜர் அவர்கள் வந்துதான் அந்த பள்ளிக்கூடங்களை திறந்தார். அதனை அறிஞர் அண்ணா காலத்தில் தொடங்கி தலைவர் கலைஞர் காலத்திலே அந்த பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கை மிக பெரிதாக விரிவடைந்தது. காமராஜர் செய்ததை சொல்லுகிறவர்கள் பலர். அதற்கு பிறகு அண்ணாவினுடைய ஆட்சி காலம் மிக குறுகிய காலம்தான். மிக நீண்ட காலம் ஆண்ட கலைஞர் அவர்கள் அந்த பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கையை வெகுவாக உயர்த்தினார் என்கிற உண்மையை சொல்லுவதில்லை. அதே போல் காமராஜரினுடைய ஆட்சி காலத்திலே மதிய உணவு திட்டம் வந்தது. அது நீதி கட்சியின் காலத்திலேயே தொடங்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். அதனை சற்பிட்டி தியாகராயர் தான் தொடக்கினார். ஆனால் அவர் தொடக்கியது சென்னை மாநகராட்சியிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமென்று காமராஜர் விரிவுபடுத்தினார். தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சென்றார். அந்த திட்டம் மீண்டும் பிறகு தலைவர் கலைஞர் காலத்திலும், எம்ஜிஆர் காலத்திலும், ஜெயலலிதா காலத்திலும் தொடர்ந்தது. நாம் அதனை மறுக்க முடியாது. 1955 காமராஜர் அவர்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தபோது அதிகாரிகள் அதற்கு உடன்படவில்லை. இந்த திட்டம் நாட்டுக்கு பயனற்றது, இட் இஸ் அ டெட் இன்வெஸ்ட்மெண்ட் என்று அவர்கள் சொன்னார்கள். இது முடங்கி போகிற பணம், இதனால் எந்த பயனும் இல்லை, இதற்காக செலவழிக்கிற தொகை அரசாங்கத்துக்கு எந்த விதத்திலும் திரும்ப பயன் தராது என்று சொன்னபோது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அதை கேட்கவில்லை. நாம் எல்லாவற்றையும் ஒரு வட்டிக்கடை முதலாளியை போல எவ்வளவு பணம் போட்டால் எவ்வளவு வரும் என்று பார்த்து கொண்டிருக்க முடியாது. மக்கள் நல திட்டங்களை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அவரே ஒரு வழியும் கண்டறிந்தார். எப்படி என்றால்,
மக்களிடத்தில் கேட்டுக்கொண்டார். ஒரு முறை திருநெல்வேலி மாவட்டத்தில் பேசுகிற போது அவர் வெளிப்படையாக சொன்னார், இப்படி ஒரு திட்டத்தை அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்று கருதுகிறது. ஆனால் போதிய நிதி அரசிடத்தில் இல்லை. எனவே இங்கே இருக்கிற நில உடைமையாளர்கள், ஜமீன்தார்கள் எல்லோரையும் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன், நீங்கள் அறுவடை முடிந்து நெல் அளக்கிற போது முதல் படியை சாமிக்கென்று அளக்கிறீர்கள் இல்லையா, இரண்டாவது படியை இந்த நாட்டின் ஏழை குழந்தைகளுக்கு என்று அளந்துவிட்டு பிறகு மீதம் இருப்பதை எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார். அவருடைய அந்த வேண்டுகோளை அந்த பகுதியில் இருக்கிறவர்கள் முதலில் ஏற்றுக்கொண்டார்கள். அதன் விளைவாக நாடு முழுவதும் இருக்கிறவர்கள் அந்த திட்டத்திற்கு இசைவு தந்தார்கள். பல ஊர்களில், பல மாவட்டங்களில் அப்படி அறுவடை முடிந்து நெல் அழைக்கப்படுகிற போது முதல் படி கடவுளுக்கென்றால் இரண்டாவது படி பிள்ளைகளுக்கென்று அவர்கள் அந்த நெல் அளந்த காரணத்தாலே தான் அந்த திட்டம் வெற்றிகரமாக நடந்தது. அதற்கு பின்னால் அரசே அந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டது. எனவே இத்தகைய பணிகளை செய்த பெருந்தலைவர் மற்றும் தமிழ்க்கடல் மறைமலை அடிகளாரின் பிறந்த நாள் ஜூலை 15.